ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 2 பொரியல் வகைகளும் காய்கறிகள் போட்ட ஒரு வெஜிடபிள் குருமாவும் காயே இல்லாத ஒரு பருப்பு குழம்பும் தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீரையும் வாழைக்காயும் தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி நான் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, பொங்கி வராமல் இருக்கும். அவ்வளோதான். பருப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுருங்க. இப்போது இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுலேயும் நான் குக்கர் தான் வச்சுக்க போகிறேன். அதில் வெஜிடபிள் குருமா செய்ய போகிறேன் டிஃபனுக்காக. ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி. அதில் நம்ம பொரியல் தாளித்து விட்டுடலாம். ரெண்டுலேயுமே நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே. இப்போது பொரியல், வாழைக்காய் பொரியல் செய்கிறதுல கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நறுக்கினது 1 ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுலேயும் கடுகு வெடிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ பொரியலுக்கான வெங்காயம் வதங்கிருச்சு. ஆல்ரெடி வாழைக்காய், ஒரே ஒரு வாழைக்காய் தான் இருந்தது. அதை நான் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதனால் மஞ்சத்தூள் இப்போ ஆட் பண்ண வேணாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம், நறுக்கின தக்காளி. இப்போது இதை நல்லா வதங்கி வரணும், வெங்காயமும் தக்காளியும். இப்போது பொரியலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டுக்கக்கூடிய மசாலா பொருட்களின் பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெஜிடபிள் குருமாவுக்கு நான் மீல் மேக்கர் ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கேரட் பெருசு 1, பீன்ஸ் ஒரு 5-6 பீன்ஸ் இருந்தால் போதும். அப்புறம் உருளைக்கிழங்கு 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வாழைக்காய் பொரியலுக்கு லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு துருவின தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போது வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான எல்லா பொருளும் ஆட் பண்ணிட்டோம். சிம்மில் வச்சுட்டு இதை 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போது இதில் காய் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இப்போது நம்ம பொரியலை ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள் குருமாவுக்கு காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3ம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வரணும். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள் குருமாவுக்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, பூண்டு, இஞ்சி, சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், பருப்புக்கு குக்கர் மூடிட்டு விசில் போட ஆரம்பித்தாச்சு. சிம்மில் 3 விசில் வந்தால் போதும். இப்போது நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூடவே முந்திரி பருப்பு இருந்தால் 4 முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வெஜிடபிள் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம குழம்பு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இப்போது தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு விசில் வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டுருங்க. குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். பருப்பு 3 விசில் வந்து ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். நாம் வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது
இன்னொரு கடாயில் நம்ம இப்போது முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. பெரிய வெங்காயமும் வரமிளகா 4 நான் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்து ஆட் பண்ணாலும் இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு விசில் வந்துட்டுருக்கு. கீரை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கீரை அலசி எடுத்துக்கிட்டேன். அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். இப்போது 2 விசில் வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கீரை அப்படியே வணக்கணும்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கீரை சாஃப்டாகிடும். தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது கீரை வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போது பருப்பு குழம்பு தாளித்து விட்டுடலாம். வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு. நாம் தக்காளி நிறைய ஆட் பண்ணதுனால இந்த பருப்புக்கு புளி தேவையில்லை. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் தனியாக இருத்துட்டு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கீரைக்கு தேவையான அளவு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நாம் சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 10 வெந்தயம் போட்டால் போதும். பாருங்கள், பருப்பு கடைஞ்சி நம்ம எடுத்து வச்சாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே சீரகமும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும். இப்போது சாம்பார் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் நல்லா வேணும்னா மிளகாத்தூளும் வேணால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு மீதி எக்ஸ்ட்ரா வாட்டரையும் நாம் இப்போது ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளுடைய பருப்பு குழம்பும் ரெடி ஆகிடும். காய் எதுவும் போடலை. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு குருமா வச்சதுனால நம்ம பருப்பு ப்ளைனாக வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதனால் வெறும் பருப்பு ப்ளைனாக பருப்பு வச்சதுனால தான் 2 பொரியல். அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்மளுடைய குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்னென்னா பார்த்தோம்னா, காயெல்லாம் போட்டு செஞ்ச வெஜிடபிள் குழம்பு டிஃபனுக்காக. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததாக கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் பார்த்தோம். அடுத்தது வாழைக்காய் பொரியல். வெறும் பருப்பு மட்டும் போட்டு செஞ்ச பருப்பு குழம்பு. ரசமும் நான் வச்சுட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.